அதிமுக தேர்தல் அறிக்கையை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் வெளியிட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, விவரங்களை சொல்லலாம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக தென்னை விவசாயிகளின் நலனை காப்பாற்றக்கூடிய வகையில் நியாய விலைக் கடைகள் மூலமாக தேங்காய் எண்ணெய் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் உடலுக்கு அதிக கெடுதல் விளைவிக்கும் பாமாயில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்ற காரணத்தால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பாமாயில் இறக்குமதியை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த தேங்காய் எண்ணெயை பொது விநியோக திட்டத்தில் சேர்த்து மக்கள் பயன்பெறும் வகையில் நடைமுறைப்படுத்திட நடவடிக்கை எடுக்கவும், சில கார்ப்பரேட் சமையல் எண்ணெய் நிறுவனங்கள் இதற்கு தடையாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் பயன்பாட்டை ஊக்குவிக்கின்ற வகையில் உரிய விழிப்புணர்வு நடவடிக்கையை மத்திய அரசு மூலம் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளின் வாயிலாக வெளியிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு தேர்தல் அறிவிப்பும் அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு விவசாயிகளுக்கு கௌரவ நிதி என்ற பெயரில் 3 தவணைகளாக ஆண்டுதோறும் தலா 2000 ரூபாய் வாயிலாக மொத்தம் ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகின்றது. அந்த 6000 ரூபாய் என்பதை ஆண்டுக்கு 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மரவள்ளி கிழங்கு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் அளிப்பதற்காக மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்ய வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பன்ருட்டியில் முந்திரி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் 100 ஏக்கரில் கிளஸ்டர் அமைக்க வலியுறுத்துவோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் வேளாண்மை கருவிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழு விலக்கு பெறப்படும் எனவும், நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 5000 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றுக்கு 6000 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை சீமை கருவேல மரங்கள் அகற்றும் திட்டம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீமை கருவேல மரங்களை அகற்ற மத்திய அரசின் நிதி உதவியோடு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த அதிமுக வலியுறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும் எனவும், கோயம்புத்தூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு வலியுறுத்துவோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்காக மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மகளிர் உரிமை தொகையாக மத்திய அரசு வாயிலாக ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மீனவர் நலன் கருதி மீனவர்களுக்காக தொழில் நிமித்தமாக நடுக்கடலில் காணாமல் போகின்ற சூழ்நிலையில் மீனவர்களை மீட்க கடலோர மாவட்டங்களின் தேவையான இடங்களில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வலியுறுத்தப்படும் எனவும், கடற்கரையை நம்பி வாழும் மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் நெய்தல் நில மீட்சி திட்டம் மீனவர்களுக்கு முற்றிலும் எதிரானது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கை நெய்தல் நில மீட்சி திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் கிராமப்புற இளைஞர்களுக்கு சர்வதேச அளவிலான விளையாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் எனவும், நமது பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாட்டை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். பழனி, கொடைக்கானல் ஆகியவற்றில் ரோப்கார் அமைக்க வலியுறுத்துவோம் எனவும், கும்பகோணத்தை ஆன்மீக சுற்றுலா மையமாக மேம்படுத்தி கும்பகோணம் மகாமக திருவிழா, வேளாங்கண்ணி அன்னை மாதா திருவிழா, நாகூர் ஆண்டவர் பெரிய கந்தூரி விழாவையும் தேசிய திருவிழாவாக அறிவிக்க வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ரயில் சேவையை கூடுதல் வழித்தடத்தில் வழங்கிட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி பல்லவன் விரைவு ரயில் சென்னையிலிருந்து காரைக்குடி வரை செல்லுகின்றது. அந்த ரயிலை மானாமதுரை வரை நீட்டிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மானாமதுரை மன்னார்குடி வரை செல்லக்கூடிய ரயில் திருச்சியோடு நிறுத்தப்படும் நிலையில் மன்னார்குடி வரை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மதுரை மற்றும் கோவை போன்ற மாவட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் விரைவுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும், சென்னை முதல் செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயிலை விழுப்புரம் வரை நீட்டிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைத்திட பல இடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆராய்ச்சி நிறுவனங்களை பொறுத்தவரை வேளாண் பொருள்களுக்கான சர்வதேச பரிசோதனை மையம் மதுரையில் அமைந்திட நடவடிக்கை எடுப்போம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பரமத்தி வேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் எனவும், இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் மத்திய கல்வி ஆராய்ச்சி கழகம் மதுரையில் அமைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏலக்காய் மற்றும் நறுமண பொருள்கள்
மதிப்பு கூட்டு தொழிற்கூடங்கள் போடிநாயக்கனூரில் அமைக்க வலியுறுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கை மாம்பழக்கூழ் தொழிற்சாலை குளிரூட்டப்பட்டு பதப்படுத்தும் நிலையம், மாம்பழக்கூழ் தொழிற்சாலை குளிரூட்டப்பட்டு பதப்படுத்தும் நிலையம் தேனி, பெரியகுளம், சேலம், நத்தம், கிருஷ்ணகிரி, தருமபுரி என மாம்பழங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பகுதியில் அந்த மாம்பழக்கூழை குளிரூட்டுவதற்கான பதப்படுத்துவதற்கான தொழிற்சாலைகள் அமைந்திட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சொல்லியிருக்கின்றார்கள். கிருஷ்ணகிரி தளி தொகுதியில் நறுமணப் பொருட்கள் தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் உயிர்காக்கும் அனைத்து மருந்து வகைகளுக்கும் ஜிஎஸ்டி வரி விலக்கு வழங்கிட நடவடிக்கை எடுப்போம் எனவும், அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசிக்கு மத்திய அரசு 5% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதை திரும்ப பெற வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மத்திய அரசின் 100% நிதி உதவியுடன் விசைத்தறி கூடங்களுக்கு சோலார் பேனல் அமைத்து பசுமை மின் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர்.